இருந்துவிட்டு நாம் நிகழ்வை துவங்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மௌனத்தை துவங்கலாம். மௌனத்திற்கும் தியானத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை மிக நுணுகி நின்று தெரிந்து கொள்ளலாம்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மௌனத்தை நிறைவு செய்து கொள்வோம். அறிஞர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, இறை சாதனை மார்க்க உலக சமாதான பிரியர்களே, ஃபேஸ்புக் அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். ஒரு முறை நம்முடைய இறை சாதனை மார்க்கத்திலே ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருந்தார். நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றேன், நன்மை மட்டுமே செய்திருக்கின்றேன், எவ்வளவோ நன்மை செய்திருக்கின்றேன், இருந்தாலும் அவர்கள் எனக்கு துன்பம் கொடுக்கிறார்கள், இதற்கு என்ன செய்வது என்று கேள்வி கேட்கப்பட்டது. அப்போது எனக்கு தோன்றியது என்னவென்றால், ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே எந்த மாதிரி துன்பங்களை எல்லாம் அனுபவித்திருக்கின்றார் என்று எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு நினைவு ஏற்பட்டது. அதன் காரணமாகத்தான் இன்று இதனுடைய தலைப்பே உலக நலத் தொண்டர் என்று வைக்கப்பட்டிருக்கின்றது. உலக நலத் தொண்டர் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அவர் நிறைவு பெறும் காலகட்டம் வரை எது போன்று சூழ்நிலையை அனுபவித்தார் என்பதை என்னால் முடிந்தவரை எடுத்து சொல்வதற்கு முயற்சி செய்கின்றேன். ஏனென்றால் அதை நாம் தெரிந்துக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையை நாம் கஷ்டப்படவே ஆரம்பிக்கலைங்கிற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். எனது வாழ்க்கை விளக்கம் அப்படிங்கிற புத்தகத்தை மகரிஷி அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதிலே தன்னுடைய வாழ்க்கையை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க, அனைத்தையுமே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது யாராவது ஒரு மகானை பற்றி எழுதினாங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணும், அவர்களை பற்றி உயர்ந்தது எதுவோ அது மட்டும்தான் எழுத முடியும். அப்படியே முழுமையாக அவரை பற்றி சொல்ல முடியாது. ஆனால் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாறை தானே எழுதியிருக்கின்றார். அது மிக சிறப்பானது. அந்த புத்தகம் அனைவரும் படித்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி அந்த புத்தகத்தை யாரேனும் படிக்கவில்லை என்றால் வருகின்ற இந்த பொங்கல் நாட்கள்ல, விடுமுறை நாட்கள்ல அந்த புத்தகத்தை படித்து முடித்து விடுங்கள். இந்த பேசுனதுனால உங்களுக்கு ரொம்ப ஒரு உணர்வு ஏற்பட்டதுன்னா இந்த மீட்டிங் முடிஞ்சு இன்னைக்கே கூட எடுத்து படிச்சிருங்க. ஏற்கனவே படித்து விட்டீர்கள் என்றால் இன்னொரு முறை அந்த புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள். எப்படி ஒரு சர்வ சாதாரணமாக மிக எளிமையாக எப்படி கொடுத்திருக்கின்றார் என்பதை பார்க்கலாம். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அவருடைய பெற்றோர்களுக்கு 8வது குழந்தையாக பிறந்தார். அவங்களுடைய அம்மா பெயர் சின்னம்மாள், அப்பா பெயர் வரதப்ப முதலியார். இதெல்லாம் குறிப்பிடணும் அப்படின்னு நான் நினைத்தேன்னா அதை சொல்ல வேண்டும் அப்படின்னு நான் நினைத்திருக்கிறேன். ஆனால் அது சொல்ல முடியுமா என்னன்னு தெரியவில்லை. ஏன்டா எப்படி ஃப்ளோ வருதோ அந்த மாதிரி. அதனால வள்ளலாருக்கும் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கும் என்ன ஒற்றுமை என்னென்றால், இருவருடைய அம்மா பெயர் சின்னம்மாள். இருவருமே தங்களுடைய அக்கால் மகளை திருமணம் செய்து கொண்டார்கள்.
இருவருக்குமே அங்கே உலகத்துக்கு உலக மக்கள் அத்தனை பேருமே நன்றாக இருக்க வேண்டும், உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருவருக்குமே இருந்திருக்கின்றது. வள்ளலார் அவர்கள் கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை கட்டிவிட்டேன்னு சொன்னாரு. நான்லாம் விட மாட்டேன், நான் கொண்டு செல்வேன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் முயற்சி செய்து அதை வள்ளலாரின் கருணையின் காரணமாக அது வெற்றிகரமாக முடித்தார். இருவருக்கும் குழந்தை கிடையாது. இந்த மாதிரி பார்த்தோம்னா ரொம்ப ஒற்றுமை அவரிடத்தில் இருப்பதை தெரிந்து கொள்ள முடியும். வேதாத்திரி மகரிஷி அவர்கள், அதாவது அவங்க பெற்றோர்களுக்கு 7 பெண் குழந்தைகள். அந்த காலத்தில் அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. இந்த காலத்தில் வந்து ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒண்ணுதான். அந்த காலத்திலே ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்பதற்காக பல்வேறு கோயிலுக்கு சென்று வேண்டி தவம் புரிந்து பெற்ற குழந்தை வேதாத்திரி மகரிஷி. அந்த மாதிரி தவம் செய்து பிறந்த குழந்தையின் காரணமாக அவரே வந்து எல்லோருக்கும் தவத்தை கொடுக்கக்கூடிய மனிதராக, மாமனிதராக, மாபெரும் மகரிஷியாக, மகா ரிஷியாக, அருள் தந்தையாக, அவருக்கே பல்வேறு இறைவனுக்கு பல்வேறு பேர் சொன்ன மாதிரி இவருக்கே பல்வேறு பேர்ல வந்து சொல்லலாம். 8வது குழந்தையாக அவர் பிறந்தார். அவர் வீட்டுக்கு ஒரு முறை ரொம்ப பேர் அவங்க வீட்டுக்கு இந்த துறவியர்லாம் வந்து வருவாங்க. இங்க உபசரிப்பின் காரணமாக வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. அப்போது ஒரு பெரியவர் வந்திருக்கின்றார். அப்போது குழந்தை அழக்கூடிய சத்தம் கேட்டிருக்கின்றது. குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தை என்று கேட்டிருக்கிறார். ஆண் குழந்தை என்று சொன்னவுடன் சாப்பிட்டு அவர் சொன்னார், இது மாதிரி இவருக்கு வந்து வேதாத்திரின்னு பேர் வைங்க அப்படின்னு சொன்னாரு. அன்று இரவு அவங்க வீட்டு திண்ணையிலே தங்கி இருக்கிறார். காலையில் எழுந்து பார்த்தோம் என்றால் அவர் சென்று விட்டார். ஆக இயற்கையே வந்து இவருக்கு பெயர் வைத்தார் போல் அதே பெயரை இவங்க வேதாத்திரி என்று வைத்து விட்டார்கள். வேதத்தில் என்னென்ன சொல்லியிருக்கோ அதையெல்லாம் மிக சர்வ சாதாரணமான அத்துணை மக்களுக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே வேதாத்திரி மகரிஷி அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய கூடுவாஞ்சேரியிலே அவர் பிறந்தார். அவர் 3வது வரை தான் படித்திருந்தார். அவருடைய குலத்தொழில் நெசவு தொழில். வறுமையின் காரணமாக படிப்பை தொடர முடியவில்லை. அதன் காரணமாக அந்த குடும்ப தொழிலான நெசவு தொழிலை மேற்கொண்டார். அவருக்கு ஒரு 8 வயது இருக்கும். 8வது சிறு வயதிலேயே முதலாக அவர் தன்னுடைய ஏழ்மையை உணர்ந்தார். நாள்தோறும் மதியம் 1 மணிக்கு அவருக்கு உணவு கொடுக்கப்படும். தறியிலே இருந்து வேலை பார்த்து கொண்டு இருப்பார். 1 மணிக்கு அவருக்கு மதிய உணவு வழங்கப்படும். அன்று அவர்களுடைய அன்னை கூப்பிடவில்லை. அந்த சமையல் கட்டை எட்டி பார்த்தார். அவர்கள் அம்மா அழுது கொண்டு இருக்கிறார்கள். அவர் போயிட்டு ஏமா அழறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்பா, உன்னை தவம் இருந்து பெற்றெடுத்தேன். ஆனால் இப்போது இந்த ஒரு வேளை கூட உனக்கு என்னால் உணவு கொடுக்க முடியவில்லை என்று அழுதார்கள். அப்போதுதான் அவருக்கு தெரிகின்றது என்னவென்று, ஏழ்மை என்றால் என்னவென்று தெரிகின்றது. அவங்க பக்கத்து வீட்டில் போய் கூழ் வாங்கிட்டு வராங்க. அதை குடிக்கிறாரு. தன்னுடைய வாழ்க்கை விளக்கத்தை
எழுதும்போது சொல்லியிருக்கிறாங்க, எத்தனை நாளாலும் அந்த 8 வயதிலே குடித்த அந்த கூழை என்னால் மறக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறாரு. அப்போதுதான் முதலாக ஏழ்மை என்றால் என்னன்னு தெரியுது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்தால் கூட 8 வயதிலே யாராவது ஏழ்மையை உணர்ந்திருப்பாங்கன்னா அது சந்தேகம்தான். அதை உணர்ந்தார். எப்போதுமே அவருக்கு ஏன் இயற்கை அந்த ஏழ்மையை கொடுத்தது என்றால், உலகத்தில் இருக்க ரொம்ப பேருடைய ஏழ்மையை போக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு இயற்கை ஏழ்மையை உணர்த்தியது. அப்போதே அவருக்கு தோன்றிவிட்டது, இந்த ஏழ்மை என்றால் என்ன, கடவுள் அப்படின்னா என்ன, உயிர் என்றால் என்ன அப்படின்னு தன்னுடைய 8வது வயதிலேயே அவர் ஆராய்ச்சி தூங்கிவிட்டார். கடுமையான அந்த சிறு வயது கூட கடுமையான உழைப்பு. அந்த 8 வயதிலே ஆரம்பித்த கடுமையான உழைப்பு தன்னுடைய 96வது வயதிலே கூட தன்னுடைய அந்த கடுமையான உழைப்பை அவர் நிறுத்தவே இல்லை. ஏதோ அமர்ந்து கொண்டு ரொம்ப சாதாரணமா பேசிடலாங்க. நிஜமாவே அத்துணை வருடங்களும் இந்த உலக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக 24 மணி நேரம் அவருடைய கனவுல கூட அதுதான் வரும். அத்துணை நேரமே இந்த உலக மக்களுக்காக என்ன செய்யலாம் என்ற ஒரே வேற நிலையே கிடையாதுங்க. அந்த நெறிவு பெறக்கூடிய காலகட்டம் வர ஓய்வே கிடையாது. அந்த 8 வயதிலே ஆரம்பித்த உழைப்பு தன்னுடைய 96வது வயது வரை அது ஒரே ஒரு மனிதர் இப்போது உலகம் முழுவதும் ஒரு கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்காருன்னா அது சாதாரணமான ஒரு உழைப்பு கிடையாது. இதை நாம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், யார் முயற்சி செய்தாலும் நிச்சயமாக ஒரு சின்சியராக ஒரு உண்மை உணர்வோடு யார் முயற்சி செய்தாலும் முடியும் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையை நமக்கு காட்டி கொடுக்கின்றது. அந்த புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார், எப்படி ஒரு சாதாரண மனிதனுக்கு வாழ்க்கையிலே எந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுமோ அதே போன்ற பிரச்சனை எனக்கும் ஏற்பட்டது. சாதாரண மனிதனுக்கு எப்படி சோர்வு ஏற்படுமோ அதே போன்ற சோர்வு எனக்கும் ஏற்பட்டது. ஆனால் ஒவ்வொன்றிலும் நான் திரும்பவும் அதிலிருந்து மீண்டு வெற்றி பெற்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால்தான் எந்த மாதிரி துன்பம் வந்தாலும் சரி அது அப்படித்தான் ஏற்படும். அதிலிருந்து மீண்டு நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு அவர் உழைத்த காரணத்தினாலதான் இப்போது இந்த மாலை நேரத்திலே நாம அவங்கவுங்க வீட்டில் உட்கார்ந்து கொண்டே இதை பற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றோம். வேதாத்திரி மகரிஷி இவங்க தன்னுடைய 16வது வயதுல தான் ஆங்கிலமே கற்றுக்கொண்டார். எப்படி பாருங்க, இப்பெல்லாம் பிளே ஸ்கூல்லே கத்துக்கிறாங்க. அவரு தன்னுடைய 16வது வயதுல தான் ஆங்கிலம் என்பது மிக முக்கியமானது அப்படின்னு ஒரு முடிவு செய்து கற்றுக்கொண்டார். 16வது வயதுல கற்றுக்கொண்டால் கூட அவருடைய அந்த ஆர்வத்தின் காரணமாக, என்ன ஆர்வம், உலக மக்கள் நல்லா இருக்கணும், அதற்கு ஒரு மொழி தேவைப்படுகின்றது, உலகம் முழுவதும் அது ரொம்ப பேருக்கு தெரியக்கூடிய காரணத்தினால அதை நாம் வளர்த்து கொண்டால் ரொம்ப உலகத்துக்கு நன்மை அப்படிங்கிற முறையில அவருக்கு அது தோன்றியது. அவர் தன்னுடைய சகோதரருடைய மகளை திருமணம் செய்து கொண்டார். அவங்க பேர் லோகாம்பாள். அவங்களுடைய
பிறந்த தினத்தை தான் நாம் வந்து மனைவி நல வேட்பு நாளாக இப்போது கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். காலையிலிருந்து இரவு வரை கடுமையான ஒரு போராட்டம். இந்த ஏழ்மையை போக்க வேண்டும் என்று இரவு முழுவதும் இறைநிலையை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற கடுமையான ஆராய்ச்சி. காலையிலேருந்து நம்ம வேலை பார்த்தோம், நைட்டில் வந்து டயர்டாக தூங்கிடுவோம். ஆனால் அவருக்கு அந்த அறிவிலே முழுமை பெற வேண்டுங்கிற ஒரு எண்ணத்தின் காரணமாக இரவு முழுதும் ஆராய்ச்சி செய்வார். எப்படி இருக்கு இந்த மாதிரி இந்த ஆராய்ச்சி செய்த காரணத்தினால தான் இயற்கை அவருக்கு அப்படியே வந்து பளிச்சுன்னு அப்படியே இயற்கை அவருக்கு வந்து அற்புதமான கருத்துக்கள்லாம் வந்து அவருக்கு கொடுத்தது. அவருக்கு குழந்தை இல்லை. அன்னை லோகாம்பாள் அவர்களுக்கு ஒரு ஆதங்கம், ஒரு குழந்தை வேண்டும் என்று ரொம்ப பிடிவாதமாக அவங்க வந்து இன்னொரு திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டாங்க. இவர் வந்து ஒத்துக்கல. என்னுடைய நினைவில் கூட இன்னொரு பெண் நினைக்க மாட்டேங்கிற உறுதியில் இருந்தார். ஆனா அவங்க விடல. அதாவது ஒரு ஒரு சிறுகதை, அந்த சிறுகதையை வந்து அவங்க படிச்சதை வந்து மகிழ்ச்சிட்டு அவங்க வந்து காமிக்கிறாங்க. அதாவது ஒரு 2 பேர் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீண்ட நாள் குழந்தை இல்லை. அவரும் வந்து அதே போல அந்த அம்மாவும் வந்து திருமணம் செய்துன்னு கம்பல் பண்ணுறாங்க. அவர் ஒத்துக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா அன்று அவங்க ஆற்றுல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கதை. இந்த கதையை வந்து கொடுக்குறாங்க. இதில் பாருங்க, இந்த இந்த மகரிஷி என்ன சொல்லுவாங்க, இயற்கை வந்து ஒரே ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலமாக கோடானு கோடி கொத்து நிகழ்ச்சியை நடத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிகழ்ச்சி ஒன்று நடத்தும், அது மாதிரி தொடர் இயற்கை உலகம் முழுதும் அவ்வளவு கோடானு கோடி நிகழ்ச்சிகள் மிக அற்புதமாக மாறின்றி தவறின்றி நடக்கும். அதில் என்ன குறிப்பிட்டிருப்பாங்க, அந்த எழுத்தாளர் வந்து வேற மாதிரி எழுதியிருந்தாருன்னா என்னுடைய வாழ்க்கை வேற மாதிரி மாறி இருக்கும். ஆனால் அந்த எழுத்தாளர் என்ன செய்தார், இந்த மாதிரி முடிச்சிருந்தார். இதே வந்து அந்த எழுத்தாளர் எப்படி கதையை முடிச்சிருந்தால் என்ன நடக்கும்னா, அதே போல் அந்த நபர் அவங்களுடைய மனைவி இறந்தவுடன் அவருக்கு உலகமே வெறுத்து விட்டது. அவர் வந்து 2வது திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தா அவர் வந்து காவி உடை உடுத்தி ரிஷிகேஷில் இருந்ததா யாரோ சொன்னாங்க அப்படின்னு முடிச்சிருந்தார்னா என்னுடைய வாழ்க்கையும் மாறி இருக்கும். ஆனால் அவர் இந்த மாதிரி முடித்து திரும்ப ஒரு கம்பல் பண்ண காரணத்தான வேற வழி இல்லாமல் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. 2வது திருமணமும் நடைபெற்றது. அதற்கு பிறகுதான் அவருக்கு வந்து தெரிந்தது, அதாவது கருவழியே தனக்கு பிறவி தொடர் இல்லை என்பதை அப்போதுதான் அவர் வந்து கண்டுகொண்டார். கணவன் மனைவி 2 பேர் கிட்டேயே வந்து அந்த ஒருத்தரே உணர்வை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் அப்படின்னு மகரிஷி அவங்க சொல்லுவாங்க. அப்ப 2 பேர் இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க. மகரிஷி ஒரு கவிதையில குறிப்பிட்டிருப்பாங்க, 3 பேருடைய மனமும் எப்படி இருக்குன்னா, ஒரு அச்சிலே வார்த்த சிலை போல. ஒரு சிலை செய்யணும்னா அச்சு செய்வாங்க. அப்ப அதை வச்சு எல்லா சிலையும் ஒரே மாதிரி இருக்கும். எங்களுடைய 3 பேருடைய மனநிலையும் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கு என்ன காரணம்னா, பிறருடைய மனது நோகாமல் எப்படி நடந்து கொள்வது என்பதை ஒரு விழிப்புணர்வோடு வேதாத்திரி மகரிஷி இருந்த காரணத்தினால தான் அந்த மாதிரி நடைபெற்றது. அப்ப அவருக்கு வந்து இருளை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆராய்ச்சி. அவருக்கு வந்து தன்னுடைய 35வது வயதிலே அறிவிலே முழுமை பெற்றார் வேதாத்திரி மகரிஷி. ஒவ்வொரு மகான்களுமே தாங்கள் எந்த நாளிலே எந்த நேரத்திலே அந்த அறிவிலே முழுமை பெற்றோம், அந்த ஞானம் பெற்றோம் என்பதை துல்லியமாக வந்து கூறியிருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக அடிக்கடி வந்து வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு அடிக்கடி வந்து வள்ளலார் வந்து கனவிலே வந்து வருவார்.
அதற்கு முன்பாக அன்னையாரிடத்திலே, அன்னை லோகாம்பாள் அவரிடத்திலே வந்து சில மகான்கள்லாம் வந்து அவங்களுடைய உடலுக்கு வருவாங்க. சில நேரத்தில் அவங்களே வந்து பல்வேறு விஷயங்களை வந்து மகரிஷி அவங்க சொல்லுவாங்க. அப்போ அவர் எந்த மாதிரி இருக்காரோ அதே போல அவங்க வாழ்க்கை துணையை அமைந்திருக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பத்துக்கு நல்ல நல்ல ஒரு ஒரு வழிகாட்டலாக ரொம்ப மகான்கள் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா இவருடைய இயங்கின இயக்கத்துக்கு உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற இயக்கத்திற்காக எத்தனையோ மகான்கள் அவரோட இணைந்திருப்பாங்க. அந்த 35வது வயதிலே வள்ளலார் அவர்கள் அருள் தந்தையோடு அருள் தந்தை உயிரோடு இணைகின்றார். அந்த புத்தகத்தை நீங்க படித்து பாருங்க. அந்த வரியை படிக்கும் போதே நம்முடைய உயிரே வந்து நம்முடைய உயிரிலே அப்படியே ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த புத்தகத்தை படித்துவிட்டு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை படித்துவிட்டு யாருடைய கண்களிலிருந்து நீர் வரவில்லை என்றால் அது என்ன சொல்லணும்னு தெரியல. நான் என்ன சொல்லணும்னு விரும்பல. அத்தனை பேருக்குமே கண்களிலே நீர் வந்துவிடும். அதற்கு முன்பாக கூடுமாஞ்சேரியிலிருந்து மகரிஷி அவங்க தாம்பரத்துக்கு ட்ரெயினில் போவாங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இந்த நெசவு தொழிலெலாம் நிச்சயமாக நம்முடைய ஏழ்மையை போக்காது என்ற காரணத்தினால அவர் வந்து இன்னும் என்ன செய்யலாம், என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு வந்து அவர் பார்த்தார். லுங்கி வியாபாரம் செய்திருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்வேன். எல்லாமே அவருக்கு தெரியுங்க. அவருக்கு ஜோதிடம் தெரியும், பிறருடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தெரியும், அவங்களுடைய எண்ணத்தை ஊடுருவ தெரியும். அவர் வந்து பால் வியாபாரம் செய்திருக்கிறார், லுங்கி விற்பனை செய்திருக்கிறார், போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறார், இராணுவத்திலே பயிற்சி எடுத்திருக்கின்றார். அந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபைல் அந்த அதை அங்கே இருக்கிற பைண்ட் பண்ணி அதை வந்து பைண்ட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஃபைலிங் இது அவருக்கு தெரியும். இன்னும் சொல்லிகிட்டே போனோம். அத்துணையுமே நேருக்கு நேராக அவராகவே அது அத்துணையுமே அவர் செய்திருக்கிறார். அந்த மாதிரி கூடுவாஞ்சேரியிலேருந்து தாம்பரத்துக்கு ட்ரெயினில் போகும்போது நண்பர்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் சீட் எடுப்பாங்க. அவங்க வந்து வேதாத்திரி மகர்ஷியை கூப்பிடுறதில்ல. ஆனால் சமயத்தில் கை குறைஞ்சதுன்னா இவரை வந்து கூப்பிடுவாங்க. இவரும் அதிலே விளையாடுவார். ஒரு நாள் இரவு கனவிலே வள்ளலாருடைய அவருடைய கனவுல வராரு. அப்ப சொன்னாரு, அப்பா இனிமே அந்த சீட்டை கையில தொடாத அப்படின்னாரு. 2 நாட்கள் கழித்து அவங்க கூப்பிடுறாங்க. அவரு இல்லை, நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதற்கு பிறகுதான் இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. அது வந்து ஒரு பௌர்ணமி. மகரிஷி அவங்களுக்கு இரவு தூங்கிட்டு இருக்கிறப்ப சரியா தூக்கம் வரதில்லை. தூக்கம் வரதில்லைன்னா அந்த ஏக்கம் திடீரென்று அவருக்கு ஏதேனும் ஒரு சமுதாய மேம்பாட்டுக்காக அவருக்கு ஏதாவது தோணும். அவர் என்ன பண்ணுவார், பக்கத்தில் ஒரு புத்தகத்தை நோட்டை வைத்து பேன் எடுத்து விழுவார். அதனால அந்த மாதிரி லைட்டை போட்டு அந்த மாதிரி எழுதுனா அவங்க வாழ்க்கை துணை 2 பேருக்கும் சிரமம் இருக்கும். எப்படி பாருங்க, அவங்களுடைய தூக்கம் கெட்டுவிடும் என்பதற்காக அந்த பௌர்ணமி அன்றைக்கு அவர் அவங்க குடும்பஞ்சேரியில் அந்த வீட்டில் வாசல்ல அவர் படுத்திருக்கின்றார். ஒரு 12:30 மணி இருக்கும். அப்போது அவருக்கு விழிப்பு ஏற்படுகின்றது. எழுகின்றார். அங்கே அவருக்கு ஒரு காட்சி கிடைக்கின்றது. வள்ளலார் அப்படியே அந்த தலையை போர்த்திய நிலையிலே அப்படியே நிற்கின்றார். அவருக்கு அப்படியே காட்சி கிடைக்கின்றது. இது கனவு கிடையாது, கற்பனை கிடையாது. அப்படியே நேரடியாக பார்க்கிறாரு. இவர் எழுந்து அவரை வணங்குவதற்காக எழுகின்றார். அப்போது ஒரு குரல் கேட்கின்றது, அப்பா உன்னோடு 10 ஆண்டு காலம் இருக்க போகின்றேன், யாரிடமும் சொல்லாதே என்று சொல்லி மறைந்து விடுகிறார். அந்த இடத்திலே இவருடைய உடல் முழுவதும் அற்புதமான ஒரு உணர்வு கிடைக்கிறது. என்னவென்றால் அவருடைய உயிர் அப்படியே
இவரோடு உயிரோடு உயிராக கலந்து விட்டது. இவர் அறிவிலை முழுமை பெற்று விட்டார். ஒருத்தர் அறிவிலை முழுமை பெற்று செயல்பட்டாவே மிக சிறப்பாக செய்ய முடியும். ஆனால் இப்போது வள்ளலாரும் சேர்ந்த காரணத்தினால இவருக்கு மாபெரும் ஆற்றல் கிடைத்தது. அதற்கு பிறகு நாம் இவருக்கு கவிதை எழுதக்கூடியதெல்லாம் கிடைத்தது. இப்ப அந்த கவிதை அத்துணையும் வள்ளலாரே இவருடைய உடலை பயன்படுத்தி கொண்ட ஒரு காரணத்தினால அது கிடைத்தது. நீங்க பாத்தீங்கன்னா ஞான களஞ்சியம் அப்படிங்கிற புத்தகத்துல 1000த்துக்கு மேலான கவிதைகள் இருக்கின்றன. பாருங்க அந்த கவிதைகள்லாம் எப்படி வந்தது. ஏன்னா வள்ளலாரே எழுதின மாதிரிதான் அவருக்கு தோன்றியது அத்தனை கவிதைகள். நீங்க தனியா ஒரு கவிதை மட்டும் எடுத்து படித்து பார்த்து ஒரு நாள் ஒன்றுக்கு சிந்தனை செய்து பாருங்க. இதுலயே எக்கச்சக்கமான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். ஆனா அவருக்கு உடனடியா ஒரு ஒரு உணர்வு, வாழ்க்கை துணைவரிடத்திலே எழுப்பி இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு. ஆனால் அவர் சொல்லியிருக்காரு, யாரிடமும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே அதை வெளியில சொல்ல முடியல. பிற்காலத்துல அவருடைய வயது 90 வயதும் போது கூட ஒருத்தர் கேட்டாங்க, இந்த மாதிரி 10 ஆண்டு காலம் இருக்க போகின்றேன் அப்படின்னு சொன்னாரே, 10 ஆண்டு காலம் தான் உங்களோட இருந்தாரான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, 10 ஆண்டு காலம் மட்டும் இல்ல, இப்போது கூட என்னை அவர்தான் வழி நடத்துகின்றார் அப்படின்னு சொன்னாங்க மகரிஷி அவர்கள். தன்னுடைய 35வது வயதிலே அறிவிலே முழுமை பெற்று விட்டார். கிட்டத்தட்ட 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 40வது வயதுல அவர் ஒரு சித்த வைத்தியமும் கத்துக்கிட்டாருங்க. 5 வருடங்கள் தீவிரமா ஆராய்ச்சி பண்றார். அவருடைய குரு பரஞ்சோதி மகான். அவரிடத்துல இருந்து இந்த குண்ம யோகத்தை கற்றுக்கொண்டார். அது மட்டும் இல்ல, அவரிடத்திலே மிக சிறப்பானது என்னவென்றால் இந்த சாந்தியம் என்று இருக்கக்கூடியது அவரிடத்துல தான் கற்றுக்கொண்டார். ஏனென்றால் பழங்காலத்துல குண்டலினி யோகம் கற்றுக்கொண்டோம் என்றால் மேலே ஏறிச்சுன்னா பைத்தியம் பிடிச்சிடும், குழப்பம் ஏற்படும் அப்படின்னு இருந்த காலம். இப்ப பாருங்க, சர்வ சாதாரணமா இருக்கு. ஆன்லைன்ல நம்ம எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த காலகட்டத்துல அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அங்க இப்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா அந்த காலத்துல அவருக்கு பயங்கரமான எதிர்ப்பு. அப்ப ரொம்ப தைரியமா இதை கற்றுக் கொடுப்பதற்கு என்ன காரணம்னா அந்த சாந்தியம் இருக்கக்கூடிய காரணத்தினாலதான். அந்த சாந்தியமே ஒரு பரஞ்சோதி மகானுக்கு எப்படி கிடைத்தது என்றால், அந்த பரஞ்சோதி மகான் அவங்க மலேசியால போயிட்டு அவங்க கத்துக்கிட்டாரு. அவர் இந்த குள்ள யோகத்தை மலேசியாவில் கத்துக்கிட்டாருங்க. அவருக்கு மேலே ஏத்தினார் அவருடைய குரு. பாத்தீங்கன்னா அப்ப கப்பல்ல போகக்கூடிய நிலை ஏற்பட்டது. பாருங்க, கப்பல்ல இரும்ப தட்டிக்கிட்டே இருக்காங்க. தட்ட தட்ட இவருக்கு தலை வலி தாங்க முடியல. அவரு குருகிட்ட போய் கேட்கிறாரு, இல்ல அது மாதிரிலாம் அது அப்படிதான் இருக்கு சரியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் தான் அந்த பரஞ்சோதி மகான் கண்டுபிடிச்சார், கீழிருந்து உணர்வை மேலே ஏத்துனதுனால அந்த மாதிரி இருக்குது. அது திரும்ப கீழே கிட்ட சரியா போயிடணும். அப்புறம் அவரே கண்டுபிடித்து மூலாதாரத்தை நிறுத்தி வைத்து பார்த்தாரு, சரியா போயிடுச்சு. அங்கேதான் சாந்தி யோகம் பிறந்தது. அது வேதாத்திரி மகரிஷி அவரிடத்திலே கற்றுக்கொண்ட ஒரு காரணத்தினாலதான் இப்போ இவ்வளவு தைரியமா ஒரு நபருக்கு கூட அந்த மாதிரி நடப்பதற்கு சான்ஸே கிடையாது அப்படிங்கிற காரணத்தினால தைரியமா கற்றுக் கொடுப்பதற்கு காரணம் அதுதான். அப்ப 5 வருடமாக எப்படி இந்த குண்டலினி யோகத்தை எளிமுறைப்படுத்தி கொடுப்பதுன்னு ஆராய்ச்சி பண்ணார். அந்த காலத்துல தியானம் பண்ணா காட்டுக்கு போகணும், வீட்டுல இருக்க முடியாது, குடும்பத்துல இருக்க முடியாது, அத்தனையும் துறந்து ஃபுல் டைமா அங்க போயிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் உடைச்சு எறிந்தவர் வேதாத்திரி மகர்ஷி. யார் வேணாலும் கத்துக்கலாம், ஆண்கள் கத்துக்கலாம், பெண்கள் கத்துக்கலாம், குடும்பத்தினர் கத்துக்கலாம். இதற்காக வீட்டையோ எதையுமே துறக்க தேவையில்லை, ஆபீஸை துறக்க தேவையில்லை. எல்லா வேலைகளும் செய்து கொண்டே நீங்க தியானம் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அதை மாற்றி அமைத்தவர் வேதாத்திரி மகரிஷி. தமிழ்நாட்டுல முதல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு உடைய மாற்றினவர் வேதாத்திரி மகரிஷி. வேதாத்திரி மகரிஷி தமிழ்நாட்டுக்கு இதை கொடுத்ததுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஆன்மீக அமைப்புகளும் அதுக்கு பிறகுதான் வளர்ந்தது. ஏன்னா எடுத்தவனே ஒரு பேஸ் போட்டது வேதாத்திரி மகரிஷி. அவங்க ரொம்ப பேர் கத்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ சர்வ சாதாரணமா இருக்கலாம். ஆனால் அந்த ஒரே ஒரு நபர் அது அது கற்றுக் கொடுத்த ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. ஊட்டியில ஒரு நபர் வேதாத்திரி மகர்ஷி கேள்விப்பட்டு ஒரு காடு போறாரு, நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று.
அன்றைக்கு மாலையிலே அவர் பஸ்ல கிளம்பிட்டார். எங்க? கூடுவாஞ்சேரியில இருந்து ஊட்டிக்கு. ஒரே ஒரு நபருக்கு தீட்சை கொடுப்பதற்காக ஊட்டிக்கு போறாரு. அங்க போய் அவருக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இப்ப நம்ம இவ்வளவு சொகுசாக கத்துக்கிறோம்னா கற்றுக்கொண்டு இருக்கணும்னா அது அவருடைய உழைப்பு. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமமாக போய் வாலண்டியரா வந்து கற்றுக் கொடுப்பாரு. ஒரு கிராமத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டு திண்ணையிலே படுத்து இருந்துட்டு என்ன சொல்றதுங்க. அடுத்த நாள் இன்னொரு ஊருக்கு இந்த மாதிரி அது மாதிரி ஒரு கடுமையான ஒரு முயற்சி செய்த காரணத்தினால்தான் இந்த அளவுக்கு அவருடைய அந்த உலக மக்களுக்கு கொடுக்க வேண்டுங்கிற ஒரு எண்ணத்தின் காரணமாக அந்த மாதிரி அவருடைய 50வது வயது நீங்க பாத்தீங்கன்னா உலக சமுதாய சேவா சங்கம் அப்படின்னு அவர் வந்து 1958 கூடுவாஞ்சேரியிலே வந்து துவங்கினார். ஒரு அங்க பக்கத்துல இருக்க ஒரு மலையில ஒரு குடில் அமைத்து கொண்டு உலக சமுதாய சேவா சங்கம்னு ஒரு போர்டு போட்டார். அந்த ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் கேலி செய்தார்கள். ஏன் நீ இந்த குடிசையில உட்காந்துக்கிட்டு நீ எப்படி உலகத்துக்கு சேவை செய்ய போற அப்படின்னு கேட்டாங்க. மகரிஷி மனம் தளரவில்லை. அப்போ வந்து அந்த குடுவாஞ்சி இருக்கிற பாறையில் போய் ஒரு தியானம் வந்து செய்து கொண்டிருப்பார். அவங்க அன்னை லோகாம்பாள் அவர்கள் வந்து அவங்களுக்கு 3 வேளை உணவு எடுத்துட்டு போவாங்க. எடுத்துட்டு போய் தியானம் பண்ணிட்டு இருப்பாரு. போய் வெயிட் பண்ணுவாங்க. அவர் விழித்ததுக்கு பிறகு அந்த மாதிரி அவங்க கொடுத்துட்டு திரும்ப எடுத்துட்டு வருவாங்க. அப்போது அவர் வந்து உலகத்துக்கே கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் வந்து அவங்க மனைவிடத்திலே கேட்குறாங்க. இது மாதிரி எனக்கு ஒரு முழுமையாக நான் இதை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நான் முழுமையாக அங்கிருந்து நான் வந்து தியானம் செய்து கொண்டு போகிறேன். அதனால நான் குடும்பத்தை விட்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னு என்ன ஓகேன்னு சொன்னாங்கன்னா என்னை பொறுத்தவரை என்னன்னா இவரு எப்படி சொன்னாலும் கேட்க போறதில்ல அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து ஒத்துருப்பாங்க. ஆனா அன்னை லோகாம்பாள் அவர்கள் ஒரு வரம் கேட்டாங்க. என்னன்னா நிச்சயமாக நீ உங்களுடைய உள்ளத்துக்கு நீங்க எண்ணத்திற்கு உங்களுடைய எண்ணத்திற்கு நிச்சயமாக உங்களுக்கு ஆயிரக்கணக்கான சீடர்கள் வந்து தோன்றுவார்கள், உங்களை பின்பற்றுவார்கள். ஆனால் அப்படி ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு முதுமை ஏற்படும் போது உங்களை கவனித்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பு எனக்கு தர வேண்டும். ஒன்று. இன்னொன்று, நீங்க எங்க இருந்தாலும் சரி நான் உங்களை வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து அனுமதி தர வேண்டும். எப்படி பாருங்களேன், எப்படி அவங்க கேட்டிருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி வீட்டை விட்டு முழுமையாக வெளியே வந்து தீவிரமான ஒரு உணர்வோடு அத்தனை பேருக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்ப அங்கேயே அந்த சொந்த ஊர்லயே நம்ம என்ன மாதிரி உணர்வாக இருந்தாலும் சரி மக்கள் அத்தனை பேரும் அந்த மாதிரி உணர்வோடு இருப்போம்னு வந்து தெரியாது. அங்கே அவருக்கே எதிர்ப்பு கிளம்பியது. ஆகவே அவர் சென்னைக்கு வந்தார். மயிலாப்பூர்ல தங்கியிருந்தாரு. அங்கிருந்து மற்றவங்களுக்கு தியானம் கற்றுக் கொடுத்தார். அதன் பிறகுதான் திருவான்மியூர் மன்றம் வந்து ஏற்பட்டது. ஏன்னா நேரம் வந்து போதாதுக்கு. நம்ம வந்து அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நேரம் வந்து பத்தாது. அதாவது ஒரு நாள் மாலையிலே அவருடைய செருப்பு அறுந்து விட்டது. அதற்காக வந்து போறாரு. செருப்பை தைக்கிறதுக்கு அந்த தொழிலாளிகிட்ட கொடுக்குறாரு. அவர் தச்சு தைத்து கொண்டு இருக்கின்றார். இவர் அவரை பார்த்துட்டு தைத்ததுக்கு பிறகு அவர் கேட்கிறாரு, ஏன்பா உன்னுடைய வயிறு ரொம்ப ஒட்டி போயிருக்குன்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு,
காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. ஏன் சாப்பிடலன்னு கேட்கிறாரு. வருமானம் இல்ல, சாப்பிடல. நேத்து இரவு கூட சாப்பிடலைன்னு சொன்னாரு. ஏற்கனவே இவர் ஏழ்மைய புரிஞ்சுக்கிட்டாரு. அதை கேட்ட உடனே பாக்கெட்ல இருக்கிற பணத்தை அப்படியே அவர்கிட்ட எடுத்து கொடுத்துட்டு அப்படியே வந்து விட்டார். வரும்போது யோசனை செய்கிறார். உலகத்திலே ஒரு வேளை கூட உணவு இல்லாதவங்க இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது நாம் மட்டும் 3 வேளையும் உணவு சாப்பிட வேண்டுமா என்று தோன்றி அன்று இரவிலிருந்து இரவு உணவு பழக்கத்தையே விட்டுவிட்டார். நம்ம இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தோம்னா ஒரு 2 நாள் செய்யலாம், 3 நாள் செய்யலாம். ஆனா ஒரு நீண்ட நாள் ரொம்ப மன்றம் பெருகி மன்றம்லாம் பெருகி வற்புறுத்தல் காரணமா இரவு உணவு எடுத்துட்டு அது வரை எடுத்துக்கவே இல்லைங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்ப இரவு பசிக்கும் என்பதற்காக ஒரு 10 பைசாவுக்கு மாலையில வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்டுருவாரு. எப்படி பாருங்க. அந்த பசிங்கும் போது என்ன தோணும்? நிச்சயமா பசிக்காம இருக்காது. பசிங்கிறப்ப என்ன தோணும்? ஆக இந்த பசியின் காரணமாக நாம ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். உலகத்துக்கு எல்லாம் கிடைக்கணும்ட்டு ஆகவே அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருப்பார். அப்போ எத்தனையோ வருடங்கள், எத்தனையோ நாட்கள் திரும்ப திரும்ப பசி வரும்போதெல்லாம் அவருக்கு அந்த ஒரு வேகத்தை கொடுத்துருக்குது. இது இது நம்ம படிக்கலாம், பேசலாம். இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வருவது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. அந்த மாதிரி அவர் ஒரு உலக மக்கள் மேல ஒரு அன்பு கொண்டு எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வின் காரணமா தான் இயற்கை அந்த மாதிரி அவருக்கு அவ்வளவு பெரிய பவரை கொடுத்திருக்கு. ஆரம்பத்துல சிறு வயதிலே அவருக்கு ஒரு பக்தி ரொம்ப அதிகம். அவர் குடுவாஞ்சியில இருக்கக்கூடிய ஒரு கோயில் இந்த மாதிரி மார்கழி மாதத்துல அந்த கோயிலுக்கு காலையில எழுந்து போய் அந்த இதுக்கு பூஜை செய்வார். அந்த அப்போ அவருக்கு ஒரு 5 வயது தான். 5 வயதுல பாருங்க எப்படி ஒரு பக்தி மார்க்கத்துல எப்படி ஏற்பட்டது. பிற்காலத்துல அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? அந்த பக்தி யோகத்திலே நான் இறைவா என்று சொன்னதற்கும் இப்போது அறிவு முழுமை பெற்ற நிலையிலே இறைவா என்று சொன்னதற்கும் ரெண்டுக்குமே வித்தியாசம் இல்லைங்கிறார். அப்போ சொன்னபோது இப்போ சொன்னது எனக்கு ஒரே மாதிரியான உணர்வு ஏற்படுது அப்படின்னு சொன்னார். அந்த அவருக்கு அந்த 5 வயதிலே ஒன்று தோன்றியது என்னவென்றால், இந்த மாதிரி மார்கழி மாதம் ஆயிடுச்சு, ரொம்ப பனி அதிகமாக இருக்கு, ரொம்ப குளிரா இருக்குமே, அப்ப பிள்ளையாருக்கு குளிருமே என்று வீட்டில் வெந்நீர் வைத்து எடுத்துட்டு போயிட்டு அந்த சிலைக்கு ஊட்டி இருக்கின்றார். பாருங்க, அந்த கற்சிலைக்கு உணர்வு கிடையாது, அதற்கு எல்லாமே ஒண்ணுதான். ஆனா இவருக்கு எப்படி தோன்றியிருக்கு பாருங்க. பிற்காலத்திலே மாபெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினவர், அந்த வயதிலே அந்த மாதிரி செய்தவர், மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தினவர். எப்படி பக்தியுகம் என்பது என்ன, எப்படி குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருக்கணும், அப்போ மட்டும்தான் இருக்கணும். வளர அறிவு வளர வளர அது மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பெரிய அருவ வழிபாட்டையே சொன்னவர் 5வது வயதிலே அந்த மாதிரி இருந்திருக்கின்றார். பாருங்க, 5 வயதுல கற்சிலைக்கு குறி ஏன்னு தெரியாம நான் இருந்துட்டு இருக்காரு. ஆனா அப்படியாப்பட்டவர் உலகத்துல ஒரு மாபெரும் ஒரு ஒரு அருவ வழிபாட்டை கொண்டு வந்தாருன்னா பாருங்க. வரலாறுக்கும் இருக்கு அந்த வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வரலாறவங்க 1ஆம் திருமுறையில முற்றிலுமாக முருகு கடவுளை பத்தி பாடினாரு. 6ஆம் திருமுறையில முற்றிலுமாக அருவத்தை பத்தி பாடினாரு. இவர் 5 வயதிலே அந்த மாதிரி முழுமையாக அந்த பக்தி யோகத்திலே இருந்தார். பின்னால இவரு
இயற்கைன்னு என்ன, கடவுள்னா என்ன, அது எப்படி இருக்கின்றது, எப்படி சுத்த வெளி இருக்கிறது, எப்படி இது மாதிரி வந்திருக்கின்றது அப்படின்னு துல்லியமாக அத்தனை பேருக்கும் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து கிடைத்திருக்குதுன்னா பாருங்களேன். என்ன அபார வளர்ச்சி. இதுவரை என்னென்னலாம் சொல்லி வைத்திருக்கிறாங்க அத்தனையும் உடைத்து, அந்த உறைந்து போயிருக்கிற ஆன்மீகத்தை உடைத்தெறிந்தவர் வேதாத்திரி மகரிஷி. பாருங்க. அதாவது யார் என்ன சொன்னாலும் சரிங்க, நம்ம நம்முடைய அறிவை கொண்டு அதை வந்து ஆராய் செய்து இவங்க அது மாதிரி சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு வந்து கிடையாது. அந்த மாதிரி அப்போ ஆன்மீகனாவே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வயதானவங்க 60க்கு மேல இருக்கிறது போய் இந்த பார்த்தீங்கன்னா, கோயில்ல மத்த இடத்துல பொதுக்கூட்டம், பிரசங்கம் ஒழுங்கு தான் உட்காந்துருப்பாங்க. ஆனா வேதாத்திரி மகரிஷி வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, கூட்டம்னா கூட்டம், அப்படியே வந்து கூட்டம். எல்லா இடத்துலயும். என்ன ஹார்ட் ஒர்க் தெரியுங்களா? நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்து 6 மாதம் இருப்பாருங்க. இங்க வெளிநாட்டுல 6 மாதம் இருப்பாரு. பார்த்தீங்கன்னா, மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், கொரியா, அமெரிக்கா போவாரு. இப்போ வந்து எவ்வளோ ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. பேராசிரியர்கள், துணை பேராசிரியர் உலக சமுதாய சேவகத்தில் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அப்போது அவர் ஒரே ஒரு நபர் தான். இங்க ஃபாரின்லாம் போகும்போது அவர் ஒருத்தர் தான் வந்து தீட்சை கொடுக்கறது. தீட்சை கொடுத்துட்டு, சாந்தியம் கொடுத்துட்டு, துரியம் கொடுத்துட்டு போவார். எங்க? இந்த மலேசியாவில் தொடங்கி அமெரிக்காவுக்கு. வரும்போது அத்தனை பேருக்கும் துரியாயுதம் கொடுப்பாரு. அடுத்த முறை போகும்போது இதே போல ஆகுன சாந்தி யோகம், அகத்தாயி பயிற்சி, திரும்ப வரும்போது அடுத்த கட்டம் இந்த மாதிரி. நீங்க பாருங்க, அந்த வயதுல ஒவ்வொருத்தருக்கும் வந்து குனிந்து பார்த்தீங்கன்னா 100 பேர் கூட இருப்பாங்க சமயத்துல. அத்தனை பேருக்கும் குனிந்து மேல எடுத்துட்டு கொண்டு போனா எவ்வளவு கடினமா இருக்குன்னு பாருங்க. அப்ப அங்க 6 மாதம், இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா இங்க ஒரு 6 மாதம். நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி வந்து லோகாம்பாள், அவங்க குடுவஞ்சல் இருப்பாங்க. அவர் ஃபாரின் போயிட்டு திருவண்ணாமலைக்கு வந்தாருன்னா ஒரு நாள் அப்படியே அங்கே போயிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வர குடுவாஞ்சேரி வீட்டில் இருப்பாங்க. அவங்க வந்து சமைத்து கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஹ், கா அவங்க வீட்டில் நடந்த எல்லாமே அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இவர் பொறுமையாக வந்து கேட்டுட்டு இருப்பார். எப்படி பாருங்க, என்ன மாதிரி ஒரு மதிப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி, அஹ், காரைக்கால், திருச்சி, கரூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, பழனி, இந்த மாதிரி எல்லா ஊருக்கும் வந்து போய் சொற்பொழிவு நிகழ்த்துவார். அவர் அந்த இடத்துக்கு போனார்னாவே அந்த மன்றத்துல கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு வந்து கும்பல் குறையாம இருக்கும். அந்த அவனுடைய தாக்கம். கரூர்ல வந்து அறிவித்திருக்கோள் திறப்பு விழா நடைபெற்றது. 1996 மே மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அந்த திறப்பு விழா வந்து நடைபெற்றது. அது சொல்லும்போது எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஆஹ், என்னவென்றால் மகரிஷி வந்து வரப்போகிறாங்க. நிஜமாக பார்த்தீங்கன்னா நாங்களாம் கூட அறியாமல் தான் இருந்திருக்கோம்னு சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மே மாதம் நல்ல வெயில். கரூர் அறிவித்திருக்கோயில் வந்து ஏற்பாடு பண்ணியாச்சு. அங்கேயே ஒரு தங்கறதுக்கு ஒரு ரூம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். வேதாத்திரி மகரிஷி எங்க இருந்தாலும் சரிங்க, அவரு கரூருக்கு வரவே தேவையில்லை. உலகம் முழுதும் செல்லவே தேவையில்லை. எப்படி சுத்தவெளி தான் அசையாமல் இருந்து கொண்டு அத்தனையும் ஆட்டி படைக்கின்றதோ, அதே போல ஆழியாறுல அந்த மாடியில உட்கார்ந்து கொண்டு அத்தனையும் அவரால் முடியும். அத்தனையும் அவருடைய மாற்றம் ஏற்படுத்த முடியும் அவரால். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. எப்படி சொல்றது தெரியல. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. ஏன்னா உலகத்துல மாற்றம் ஏற்படுத்தணுங்க. அந்த ஒரு ரூம்ல அந்த மே மாதம் அந்த காலத்துல ஏசி கூட போடல. ஏசி அந்த ரூமுக்கு எதுக்கு ஏசி போடுறாங்க? அவருக்கு ஒரு ஏர் கூலர் மட்டும் வைத்து அவரை வந்து அங்க தங்க வச்சோம். அப்புறம் சில நாட்களுக்கு பிறகுதான் நான் வந்து ஒரு ஃபீல் பண்ணேன். அந்த வெயில் புழுக்கத்துல என்னதான் இருந்தாலும் ஏர் கூலர் இருந்தாலும் அது பத்தாதுங்க. நல்ல ஒருத்தர் வீட்டில், அவங்க வீட்டிலாம் ஏசி இருந்திருக்கு. அவங்க வீட்டில் போய் தங்க வச்சிருக்கலாம். ஏன்னா 2 நாள் அவர் அங்கே தங்கணும். ஏன்னா அங்கே தங்குனாதான் ஒரு வைப்ரேஷன் நினச்சிட்டோம். இதெல்லாம் வந்து ஒரு அறியாமைதான். ஆ ஆனா ஒன்று, அன்றைக்கு வந்து
என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து எக்கச்சக்கமான ஒரு அனுபவத்தை வேதாத்திரி மகரிஷி இடத்துல நான் வந்து பெற்றுட்டேன். அது வந்து பெரிய ஒரு இப்போ மட்டும் இல்லை, நான் எதிர்காலத்தில் நான் என்னென்ன பண்ண போறேன்னு தெரியல. எதா இருந்தாலுமே சரி. சரி, பின்னால் நான் அதை நான் ஒரு நாள் சொல்றேங்க. இது இன்றைய முடிவது கிடையாது. பார்ட் வந்து கொடுத்தே ஆக வேண்டாம். சரிங்க. அவர் வரத்துக்கு முன்னால நான் என்ன இது பண்ணேன், அதாவது வேதாத்ரி மகரிஷியை நம்ம வந்து பக்கத்தில் போய் அருகாமையில் போகக்கூடாது அப்படின்னு நான் வந்து நினைத்திருந்தேன். முதல் நாளே வந்துட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்பாக அந்த அறிவித்திருக்கோயில் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு பிறகு கரூரில் இருக்கக்கூடிய முக்கிய அன்பர்கள்லாம் வந்து அங்கே ஆழியாரில் போய் அவங்ககிட்ட போய் பணம் வாங்கிட்டு வந்தாங்க. 1,00,000 ரூபா தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து அவர் எடுத்து கொடுத்தார். அதன் பிறகு ஒரு காய்கள் பயிற்சி அதுக்கு முன்பாக ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக அந்த கட்டடம் கட்டுவதற்கு முன்பாக ஒரு காய்கறிகள் பயிற்சி மரிஷியை வந்து கரூரில் வந்து நடத்தி கொடுத்தாங்க. அது எதுன்னு கேட்டிங்கன்னா 1996 95 நினைக்கிறேங்க. எல்ஜிபி ஒரு அரங்கத்தில் வந்து அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட வந்து 100 ரூபா டிக்கெட் முன்னாடியே அடிச்சாச்சுங்க, முன்னாடியே வித்தாச்சுங்க. கிட்டத்தட்ட 3000 டிக்கெட் எடுத்ததுங்க. 3,00,000 ரூபா அறிவித்திருவலுக்கு நன்கொடை கிடைச்சிது அந்த காலகட்டத்தில். அடுத்ததாக அதுக்கு பங்கு பெற்றவங்க 1500 பேர் வந்து காய்கள் பேச்சில் அட்டன் பண்ணாங்க. அன்று இரவு மகரிஷி அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி முதலாக கரூரில் தான் நான் வந்து 1500 பேருக்கு ஒரே நேரத்தில் 1500 பேருக்கு வந்து காய்கறி பயிற்சி கற்றுக் கொடுத்தேன்னு சொன்னார். இன்னொன்று, கரூர் அறிவித்திருவலுக்கு இன்னொரு ஒரு 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 மேன்மை ஒன்று இருக்கின்றது. என்னென்றால் ஆழியாரில் மட்டும்தான் பிரம்ம நடத்துகிறாங்க. ஆழியார் தவிர பிரம்மஞானம் நடத்திய ஒரு அறிவித்திருக்கோயில் கரூர் அப்படின்னு வந்து சொல்லலாம். திருவாரூர் நடந்திருக்கு, கும்பகோணத்தில் நடந்திருக்குது. ஆனால் அங்கே அறிவித்திருக்கோயில் நடக்கலை. அதெல்லாம் கல்யாண மண்டபத்தில் நடந்தது. கரூர் அறிவித்திருக்கோயில் தான் பிரம்மஞானம் நடந்தது. அது வந்து ஒரு வெள்ளிக்கிழமை. அதை முடித்து விட்டு சனி ஞாயிறு மதியம் 1.5 நாள் பிரம்மஞான பயிற்சி நடந்தது. அதில் வந்து அந்த இரவு முழுவதும் நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அங்கே வந்து கரூரில் மாரியம்மன் திருவிழாவின் காரணமாக அங்கே ரொம்ப லீவ், அதனால் ரொம்ப பேர் வேலைக்கு வரல. ஆனால் ரொம்ப வந்து கடைசி நேரத்தில் வந்து எல்லாம் வேலைகள் நடந்தது. அன்று இரவு, அதாவது 1996 மே 31 நைட் ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லைங்க. அவ்வளோ வேலை இருந்தது. 31 காலையில் ஏற்ற மாதிரி ஒரு மேடை போட்டாச்சுங்க. மகரிஷி வந்தாங்க, திறந்தாங்க, மேடையில் போய் பேசினாங்க. நான் ஒரு பக்கத்துக்கே போகவே இல்லை. அடுத்த நாள் காலையில் பிரம்மஞான பயிற்சி அங்கே நடந்தது. நான் அவர் கண்ணில் படவே இல்லை. நான் ஹாலில் கூட போய் உட்காரல. என்னை பார்க்க அவருக்கு சான்ஸே கிடையாது. நான் வந்து அங்கே அறிவித்திருக்கோயில் வெளியில் வந்து அந்த மாடிப்படியில் வந்து உட்காந்துருப்பேன். உள்ளே இருக்கிறத கேட்டுட்டு இருப்பேன். இல்லைன்னா ரொம்ப வேலைகள் இருக்கும், அதில் வந்து அட்டன் பண்ண கூட முடியாதுங்க. ஏற்கனவே வேலைகள்லாம் ரொம்ப இருக்கும். அதனால் அதை பார்த்து கொண்டிருந்தேன். அன்று இரவு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வெளியில் தங்குறவங்க வந்து அறிவித்திருக்கோயிலே தங்கிட்டாங்க. பக்கத்தில் வந்து கொங்கு கல்யாண மண்டபத்தில் வந்து சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். எல்லாருமே 3 வேளை அங்கே போய் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து தங்கிக் கொள்வது, அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு. அப்போ சனியன்று சனியன்று எல்லாரும் அங்கே போயிட்டாங்க. நான் மட்டும் வந்து அந்த வாசலில் வந்து அந்த வாசல் படியில் அமர்ந்திருக்கிறேன். மகரிஷி அவங்க உள்ளே இருக்கிறாங்க. இப்போ கூட நான் போய் தனியாக அவர்கிட்ட பேச முடியும், நான் அவரோட பேசவே கூடாது, அவர் பார்க்கக்கூடாது அப்படின்னு இருந்தேன். ஏனென்றால் தன்னுடைய நினைவின் மூலமாக. ஏன்னா இந்த பார்க்கறத விட அந்த நினைவுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப சூப்பரானதுங்க. அப்போ கூட வேதாத்திரி மகரிஷிங்க வெளியில் வந்து அந்த பால்கனி மாதிரி ஒன்று இருக்குதுங்க, அங்கே வந்து பார்த்துட்டு திரும்ப போனாங்க. நான் எட்டி பார்த்துன்னு அவங்க அப்படியே உட்காந்துட்டு அப்புறம் ரூமுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் இது அடுத்த நாள் வந்து பிரம்மஞானம் முடியுது. அதற்கு வந்து நன்றியுரை சொல்லணும். நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த எண்ணங்கள்லாம் எப்படி வந்ததுன்னா, அதை வந்து சொல்லும்போது அதுக்கு நன்றியுரை நான் வந்து என்ன சொல்ல சொல்லியிருந்தாங்க. அப்போ நன்றியுரை சொன்னேன். ஏற்கனவே வந்து வேதாத்திரி மகரிஷி சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வந்தது. என்னவென்றால், மகரிஷி பாருங்க, இங்கே தமிழ்நாடு முழுவதும் 6 மாதம் எல்லா இடங்களுக்கும் போய் சுற்றுப்பயணம் செய்கிறாங்க. அதன் பிறகு 6 மாதம் வந்து ஃபாரினுக்கு போய் வந்து சுற்றுப்பயணம் செய்து இதை வந்து பரப்புகிறாங்க. நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா சமயத்தில் நம்ம வீட்லேயே நம்ம ரூமில் தூங்குறோம். இதுவே வேற ரூமில் போனால் கூட சில பேருக்கு தூக்கம் வராது.
அப்படி பார்த்தீங்கன்னா அந்த நன்றியுரை சொன்னேன் என்னவென்றால், இடம் வேற, காற்று வேற, தண்ணீர் வேற, எல்லாமே வேறுபட்ட இடம். இருந்தாலும் மகரிஷி அவங்களை அத்தனையும் தாங்கி கொண்டு ஓய்வே கிடையாம, ஆக்சுவலா இந்த சூரியனுக்கு கூட ஒரு ஓய்வு கிடைக்கும். எப்போது மேகமூட்டம் ஏற்படுகின்றதோ அப்போது பூமியிலே சூரிய வெளிச்சம் படாது. அப்போது கூட அந்த சூரியனுக்கு ஓய்வு இருக்கின்றது. ஆனால் நம்முடைய அருள் தந்தை அவர்களுக்கு அந்த ஓய்வு கூட கிடையாது. நிறைவு பெறக்கூடிய காலகட்டம் வர அந்த ஓய்வு கூட இல்லாம அது பாடுபட்டு இருக்காருன்னா உலக மக்கள் மேல பெற்ற ஒரு அன்பின் காரணமாக. அந்த நன்றி உரையை சொன்னேன். அவர்கிட்ட நான் போய் பார்க்கவே இல்லை. ஆனால் நன்றி உரை மனோகரன் அவர்கள் தெரிவிப்பார்னு சொன்ன உடனே அது சொல்றதுக்கு முன்பாக, ஏன்னா இதுவரை பார்க்கவே இல்லை. நீங்க அதாவதுங்க, ஆஹ், யாரெல்லாம் வேதாத்திரி மகரிஷியை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களோ, நீங்கள் தேடுவதை விட இப்போது கூட இந்த நேரத்திலே இந்த கணத்திலே கூட வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சம் உணர்வு இருக்குங்க. கொஞ்சம் நாம நம்முடைய குடும்பத்தை அமைதியா வச்சுக்கணும். ஓகே, எல்லாம் ரொம்ப அற்புதமானதான். அதையும் தாண்டி ஒரு 4 பேருக்காவது ஒரு நன்மை செய்யணும் அப்படிங்கிற உணர்வு இருக்கிறவங்க, அந்த உணர்வு ஊட்டுறவங்க அவரு அந்த மாதிரி தேடிட்டு இருக்கிறாருங்க. அதனால அந்த 2-3 நாட்களாக அவர் வரத்துக்கு ஒரு 10 நாட்கள் மூலமே, அந்த கரூருக்கு வரத்துக்கு 10 நாளுக்கு முன்னே நான் முடிவு செய்துட்டேன். அவருடைய போய் நேர போய் பார்க்கறது இல்லை அப்படின்னு நான் முடிவு செய்திருந்தேன். அதன் காரணமா தவிர்த்திருந்தேன் அப்போது. ஏன்னா அவருக்கு தெரியும், இங்க ஒரு ஆள் அவருக்கு இந்த எந்த ஊரு, அவருடைய பேர் என்ன அதெல்லாம் தெரியாது. ஆனால் உலகம் முழுவதும் எங்கே எந்த இடத்துல உள்ளுக்குள்ளார ஒருத்தர் அந்த மாதிரி அது உணர்வோடு இருக்கிறார் அப்படின்னா அப்படி துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். ஊர் தேவையில்ல, பேரு தேவையில்ல, உலகம் எந்த பூமி எந்த இடம் தெரியல, எங்கேயோ ஒரு இடத்துல இந்த உணர்வு இங்கே ஒரு ஒரு நபர் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் அங்கேயே ஒரு ஆன்ம ஏக்கத்தோடு இருக்கிறார் அப்படிங்கிறது துல்லியமா தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த மாதிரி நான் அது இயங்கிட்டு அவர் என்ன அது எங்க என்ன ஏது அவருக்கே தெரிஞ்சிருக்காது. இப்போது நன்றி கூற மனோர் முன்னால என்கிட்ட சொல்லிட்டாங்களா. ஆகவே அவர் பேச்சை முடிச்ச உடனே அந்த கரூர் அறிவித்தவர்கள் வாசல் படியில் உட்கார்ந்து அப்படியே எழுந்து போய் அந்த என்ட்ரன்ஸ்ல போய் நின்று பாருங்க, அற்புத காட்சி. என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இதே போதும், எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. நானும் எப்போது முழுமை பெற்று விட்டேன், எனக்கு இதுவே போதுமானது. என்னவென்றால் அவர் நான் போய் நின்ன உடனே அப்படியே உட்கார்ந்தாரு பாருங்க. அப்படியே என்னை பார்த்துட்டு அப்படி அப்படி எழுந்து அப்படி பார்த்தார் பாருங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. அதான் அந்த இங்க ஒரு ஆள் இருக்கானே, எங்க கண்ணே பட மாட்டேங்கிறானே அப்படின்னு பார்த்துருந்து அது என்ன அதுங்க, அதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. அது அற்புதமாக இருந்ததுங்க. அதனால சரி, அதெல்லாம் அனுபவம் அனுபவம் முடிஞ்சதுங்க. ஆனால் இப்போது நம்முடைய நோக்கம், அதாவது மகரிஷி இவங்க சொல்லுவாங்க, அதாவது சில பேர் எல்லாம் ஒத்தி போடுவாங்க. ஒத்தி போட்டு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு 60 வயதுக்கு மேல ஆயிடுச்சுன்னா இனிமே வயசாயிடுச்சு, இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒத்தி போட்டு அடுத்த பிறவிகளை பார்த்துக்கலான்னு பிறவிதோறும் ஒத்தி போட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கவே கூடாது. நிச்சயமாக எந்த இடத்திலும் தேங்கி இருக்கக்கூடாது. தெளிவாக அறிவினுடைய தெளிவு நிலையிலே இந்த பிறவியிலேயே அறிவினுடைய முழுமையில் தான் இருக்கின்றோம். நாமே மெய்ப்பொருள், நாம தான் வேதாத்திரி மகரிஷி அப்படின்னு உணரணும். என்னங்க, நாமளும் வேதாத்திரி மகரிஷி ஒன்னா? ஏங்க, நீங்க மெய்ப்பொருள்னு சொல்லியிருக்கிறாங்க, மகரிஷி என்ன சொல்லியிருக்கிறாரு? தி அதர் எண்ட் ஆஃப் யுவர் மைண்ட் இஸ் தி காட். மனதனுடைய ஒருமுனை நீங்க இருக்குன்னா அதனுடைய மறுமுனை கடவுள்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் என்ன? அப்ப கடவுளாவே நம்ம ஃபீல் பண்ணும்போது ஏன் வேதாத்திரி மகரிஷியாக வேதாத்திரி மகரிஷியா தான் இருக்கிறோம்.
அதை புரிஞ்சுக்கணும். நம்பிக்கை வர மாட்டேங்க. அதுக்கு நான் எப்படியாவது உங்களுக்கு நான் முயற்சி செய்து பார்க்குறேன். நீங்கள் வந்து அது நம்புங்க. யார் ஒருத்தர் அது மாதிரி தெளிவாக அப்படி ஃப்ரீயாக அந்த மனதில் வந்துன்னா அவங்களுக்கு அது தெரிந்து விடுங்க. அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வரும். பரஞ்சோதி மகன் என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் கடவுள் ஒரு புத்தகமே எழுதினாருங்க. ரஜினிஷ் இருக்கார்ல, அவர் ஒரு குறிப்பிட்டதுக்கு பிறகு அவருக்கு தெரிஞ்சிச்சு அந்த மாதிரி. அதாவது அந்த எப்படி சொல்றது, ஏன்னா இந்த மாதிரி ஞானம் அடைந்து விட்டோம் என்பது வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும்? மகரிஷியை கேட்டால் மகரிஷி என்ன சொன்னாங்க? அதுவானால் அதுவே சொல்லும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அது தெரிஞ்சிடும். யார்கிட்டயுமே கேட்க தேவையில்லை, யாரும் போய் கன்ஃபார்ம் பண்ணவே தேவையில்லை, நமக்கே வந்து தெரிஞ்சிருங்க. அப்ப ரஜினிஷ் என்ன வந்து பண்ணாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவரே டிக்ளேர் பண்ணிட்டாரு. என்ன டிக்ளேர் பண்ண தெரியுங்களா? பகவான் ரஜினிஷ். அது உண்மைதான், அதுல எதுவுமே கிடையாதுங்க, அது ஒன்றும் தவறே கிடையாது. பகவான் ரஜினிஷ் தான். ஆனால் பாருங்க, வேதாத்திரி மகரிஷி என்ன சொன்னார் தெரியுங்களா? பரஞ்சோதி மகன் நான் கடவுள்னாரு, அவரு பகவான் ரஜினிஷன் சொன்னாரு. ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர் என்ன சொன்னாங்கன்னா, நானும் கடவுள்னார். நானும் கடவுள். அப்ப நீங்களும் கடவுள், நானும் கடவுள். என்ன இது பாருங்க. ஆக நாம வந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. ஆகவே என்னால் வந்து அதை சொல்ல முடியல. நான் வந்து நான் முயற்சி வந்து செய்கிறேங்க. ஆகவே உலக நல தொண்டர் பார்த்து வந்து அது வந்து தொடரும். அடுத்த மாதம் வந்து தொடருங்க. அது எப்படி தொடரும்னு தெரியல. ஏனென்றால் அந்த படிப்பதை விட இந்த கேட்பது, அந்த புத்தகத்தை முழுமையாக படிக்க முடியாவிட்டாலும் கூட இந்த மாதிரி கேட்ட காரணத்தினால கூட உங்களுக்கு அந்த மாற்றம் ஏற்படும். அதன் காரணமாக இப்போதும் அவர் நம்மிடத்தில் இருக்கின்றார். இப்போது கூட உயிரை ஊடுருவக்கூடிய ஒரு ஆற்றல் அவரிடத்தில் இருக்கின்றது. ஆனாலும் அதை கூட நம்ம வந்து அதை கூட நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, ஆனால் அந்த மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டுங்கிற உணர்வு இருந்தால் அவருடைய உதவி நமக்கு வந்து கிடைக்கும். ஆகவே அத்தனை பேருக்கும் அவருடைய ஆற்றல் நம்மிடத்திலே இருக்கின்றது. ஆகவே எனது வாழ்க்கை விளக்கம் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து நீங்க எடுத்து படித்து பாருங்க. இதுல அட்டன் பண்றவங்க அடுத்த மாதம் நான் வரும்போது நீங்க அதில் ஒரு 10 பேராவது இந்த புத்தகத்தை படித்து விட்டேன் என்று சொன்னீர்கள் என்றால் நான் வந்து ரொம்ப மகிழ்வாக இருப்பேன் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வரக்கூடிய காலகட்டத்தில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி. அனைவரும் இனிதே வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.